வணக்கம் மக்களே! யாழ்மதியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக இல்ல நாங்க செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டோம். சும்மா வெளியில போயிட்டு வரலாமே, எங்களுக்கும் ஒரு ரிலீஃபா இருக்குமே. ஒரு வருஷமா நாங்க எங்கேயுமே போல. நான் பிரெக்னன்ட்டா இருக்கிற டைம்ல வெளியில ஒரு ரெசார்ட் போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் போகவே இல்ல. ஸோ போலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். விடிந்தும் விடியாமலும் கிளம்புனோம். ஒரு 2, 2:15க்கெல்லாம் கிளம்பி ஒரு 7:30க்குள்ளலாம் நாங்க கேரளாவே போயிட்டோம். செராய் பீச்சே போயிட்டோம். உங்களுக்கு நாங்க எந்த ரெசார்ட் போனோம், எவ்வளோ செலவாச்சு, ரெசார்ட் எப்படி இருந்தது, எங்களோட ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் பொறுமையா பாருங்க. நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சது. வந்த உடனே டக்குன்னு ரூம் கீ கொடுத்துட்டாங்க. நாங்கள் ரூம்க்கே வந்துட்டோம். யாழி ஹாப்பி பர்த்டே. இங்கே வர வரைக்குமே கிட்ஸ் நல்லா தூங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால காலையில் வந்த உடனே வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்ததுலேருந்து லேசாக மழை இந்த மாதிரி தூரிட்டே தான் இருந்தது. ரொம்ப லேசான தூரல். என் ஹஸ்பண்ட் தவிர எல்லாருமே மலையில் நனைகிற ஆட்கள் தான் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. எங்களோட ரூம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து பார்த்தா லேக் தெரியும். நாங்கள் லேக் வியூ தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த எங்களோட கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்த்தா லேக் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக தெரியும். அந்த லேக்கோட வாட்டர் வந்து உள்ளே கொஞ்சம் இந்த மாதிரி தொட்டி மாதிரி இது பண்ணி அதில் விட்டுருந்தாங்க. குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சு. இனியாவுக்கு நல்ல வேடிக்கை அது. இனியாவும் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது இவங்க 2 பேரும் ரூமில் இல்லை. ஸோ தேடிட்டு வரும்போது ஒரு பெரிய ஊஞ்சல், அதில் 2 பேரும் உட்காந்து ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. யாழ் பாப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஃபுல்லாமே மரம் செடி கொடி அப்படியே பச்சை பசேன்னு கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்தது. அவ்வளோ நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. யாழி ஜாலியாக இருக்கு உனக்கு. யாழு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தங்கம். நாங்கள் இந்த ட்ரிப் பிளான் பண்ணும்போது 2 பேருமே என்ன யோசிச்சோன்னா, ஒரு வேளை யாழ் பாப்பாக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுறது இனியாக்கு வருத்தமாக இருக்குமோ, அவள் வந்து ஃபீல் பண்ணுவாளோ அந்த மாதிரிலாம் நினச்சோம். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் பண்ணிவிட்டு, அவளோட பர்த்டே அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி இருந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நாங்கள் இது வரைக்குமே ஒரு நாள் இருக்கிற மாதிரி தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். முந்தின நாள் மதியம் போனால் நெக்ஸ்ட் டே மதியம் கிளம்பி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா ரெசார்ட்ஸுமே போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் 3 நாள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி போராக இருக்குமா, இல்லை அந்தளவுக்கு எங்கேஜிங்காக நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்குறதுக்கு இருக்குமா எதுவும் தெரியல. இங்கே வந்ததும் இதுதான் உங்கள் ரூம் அப்படின்னு காமிச்சதும் எனக்கு ஐயோ அப்படின்னு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, படியில் ஏறி தான் எங்கள் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். லிஃப்ட் இல்லை. எனக்கு ஆட்டோஇம்யூன் ரெஸ்பான்ஸ்னால ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தோணுச்சு. ஒரு வேளை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால ரொம்ப வலிக்குமோன்னு இப்போ தான் ஏதோ டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், பெயின்லாம் அவ்வளோ வராமல். இப்போ திருப்பி நான் எவ்வளோ தடவை ஏறி இறங்க வேண்டியது வரும் தெரியாது. இப்போ நாங்கள் பீச் பார்க்க போயிட்டுருக்கோம். முதல்ல ஹில் ஸ்டேஷன் ஏதாவது போகலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான். ஆனால் இனியா வந்து நான் பீச் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் பீச் வந்தோம். அங்கேயுமே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, இங்கே பீச் பெருசாகவே இல்லை. அந்த கடல் முடிஞ்ச உடனே வர்ற ஸ்பேஸ் வந்து கல்லுக்கெல்லாம் இருக்குது. அதுவுமே ரொம்ப குட்டி ஸ்பேஸ் தான். அங்கே பீச்னு பெருசாக ஒன்றுமே இல்லை. கிட்ஸ் விளையாடுற அளவுக்கு அங்கே ஸ்பேஸ்லாம் கிடையாது. இது என்னோட டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத விட இனியாவுக்கு தான் ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. ஐயோ பீச் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப பெரிய இதாக இருந்துச்சு. ஏன்னா கடலில் விளையாடுற டைப் அவள் கிடையாது. ஆனால் அந்த மண்ணில் வந்து அந்த சிப்பியெல்லாம் பொறுக்கிட்டு ஜாலியாக மணலில் உட்காந்து விளாண்டுருக்கோம். நாங்கள் லாஸ்ட்டாக சிஜிஹெச் எர்த் போயிருந்தோம். அங்கே வந்து அவ்வளோ பெரிய பீச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் என்ஜாய் பண்ணுனா அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தா இங்கே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. பட் அப்போவும் அவன் மனசை தளர விடாமல் இங்கேயும் உட்காந்து சிப்பி பொறுக்கிட்டு இருந்தா. அண்ட் கரெக்டாக நாங்கள் போன டைமில் ஜூன் கடைசியில் ஜூன் 26 பாப்பா பர்த்டே. நாங்கள் 25 போனோம். 25, 26, 27 3 நாள் இருந்தோம். அந்த டைமில் எப்பவும் விட கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேகமாக பெரிய அலைகள் வந்துட்டு இருந்ததுனால இவங்க ரெசார்ட்லேருந்து பின்னாடி அந்த ரெஸ்டாரண்ட் வழியாக போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும். அதை அடைச்சிட்டாங்க. ஏதோ இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கேட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 300-400 மீட்டர்ஸ் தள்ளி நாங்கள் நடந்து போய் தான் பீச் போக வேண்டியது இருந்தது. கடலில் பெருசாக பீச் இல்லைங்கிறதுனால நாங்கள் அங்கே விளையாடுறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. அதனால திருப்பி வந்து சாப்பாடை முடிச்சிடலான்ட்டு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம தனியாக பே பண்ண வேண்டியது இல்லைங்க. ரூமுக்கு கொடுக்குற காசுலேயே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட். சாப்பாடும் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். என்னென்னா நான் கேரளா ஃபுட்டாக எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஒரு புட்டு இல்லை ஆப்பம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்தால் இட்லியும் தோசையும் சப்பாத்தி இருந்தோன்னே எனக்கு சரியான டிசப்பாயின்மெண்ட்டுங்கிறத விட கடுப்புங்கிறது தான் கரெக்டான வேர்டுன்னு நினைக்கிறேன். நான் ஏன்டா இட்லியும் தோசையும் சாப்பிட தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வரணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் 3 நாள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு நாள் வந்து இட்லி பூரி
பன்னீர் பராத்தா இருந்துச்சு. 2வது நாள் அந்த பூரிக்கு பதிலாக மசாலா தோசை இருந்தது, பன்னீர் பராத்தாக்கு பதிலாக சப்பாத்தி இருந்தது. 3வது நாளும் ஏதோ அந்த மாதிரி தான். நான் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கு பெருசாக ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. சரி ஆம்லெட் கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்க ஆம்லெட் வேணால் சுட சுட எவ்வளோ வேணாலும் போட்டு தராங்க, எவ்வளோ முட்டையில் கேட்டாலும் போட்டு தராங்க. ஸோ நான் ஆம்லெட், அதுக்கப்புறம் அந்த சுண்டல், சிக்கன் ரோல் இருந்தது, அதெல்லாம் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த வியூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. யாழும் அவங்க அப்பாவும் வெளியில் நின்றுக்கிறது நாங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. யாழ் இன்னைக்கு தான் இந்த மாதிரி ஒரு கரடு முரடான இடத்துல நடக்கிறா. இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே நடந்ததுனால அவளுக்கு இது புதுசாக இருந்தது. இனியா வந்து கைட் பண்ணிட்டு இருக்கா எப்படி நடக்கணும்னு. பழகிட்டா. 3வது தடவை இந்த படி ஏறி இறங்கும் போதே எனக்கு முட்டியும் ஆங்கிளும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட்டுலாம் வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா வீங்கிக்கும், ஈவினிங் ஆக அது கொஞ்சம் வீங்கிக்கும். நைட்டு தூங்கப்போ கூட தெரியாது, காலையில் எந்திரிக்கும் போது தான் பயங்கரமாக வலிக்கும். நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அன்றைக்கி சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் ரூம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி அந்த காசி எஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, காசி ஃபீல் சொல்லுவாங்கள்ல, அப்படியே வெது வெதுப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபீல். பெட்டும் வந்து சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃப்ளஃபியாக, அப்படியே படுத்தா உள்ளே புதஞ்சு போடல, அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் லாஸ்ட் டைம் போனது ஒரு ப்ரைவேட் பீச் ரெசார்ட். அந்த ரெசார்ட்க்கு சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த ஏரியா பீச்லேயே இருப்பாங்க. மொத்தமாகவே அந்த பீச்சே நம்மளோட தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், கூட்டமே இருக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது வெறும் பீச் ரெசார்ட், ப்ரைவேட் கிடையாது. அதனால யார் வேணாலும் இருப்பாங்க, நம்மளும் வேணும்னா போய் நின்று பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பீச்சும் இல்லாதனால சும்மா பார்த்துட்டு தான் வர முடியும். அதையும் மீறி இனியாவை வந்து அவர் உள்ளே இழுத்துட்டு போனார் விளையாடுறதுக்கு. அவள் சரியாக பயந்துட்டா. ஒரு ஃபோர்ஸாக ஒரு அலை வந்து அவள் முடியிலேருந்து எல்லாம் நாளைச்சு ஒன்று ரொம்ப பயந்துட்டா. ஏய், அப்பா கையை பிடிச்சி நிற்கணும், ஓடனா அவ்வளோதான். இல்லை ஒன்றும் இல்லை, இனியால் பயக்காத. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அவள் பீச் பக்கம் போகணுன்னு கேட்கவே இல்லை. நம்ம ஸ்விம்மிங் பூல் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமான்னு கேட்டாலே தவிர பீச்சுங்கிற வார்த்தையாக அவள் வாயில் வரல. அதுக்கப்புறமும் நாங்கள் சும்மா அவள் பயப்படக்கூடாது, அதை போக்கணுங்கிறதுக்காக 2-3 தடவை கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறமும் இவர் விடுவனான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டே இருந்தார் உள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு. நான் தான் காப்பாற்றி விட்டேன். சரி வா, மேலே வா, மேலே வா. ஏன் நீ ஆளு அப்பா பிடிச்சிருக்காங்களா, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இவ கடலில் கால் நனைக்கவே இல்லை. வழக்கம் போல் சிப்பி பொறுக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நேரம் பொறுக்கிட்டே இருந்தா. யாழ் பாப்பா வேணா அவங்க அப்பா அங்கே நிற்க வரைக்கும் அதுவும் நின்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. அவளுக்கு என்னமோ புதுசாக இருந்திருக்கு, தண்ணி இவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு. அது தண்ணின்னு தெரிஞ்சுதான் கூட தெரியல. ஜக்கூசி அப்படின்னு அழைக்கக்கூடிய மிகப்பெரிய பாத் டப் இது. வீட்டில் இருக்கிற சின்ன பாத் டப்லேயே ரெண்டும் பயங்கர ஆட்டம் போடுங்க. இங்கே வந்து இவ்வளோ பெரிய பாத் டப், அவ்வளோ தண்ணியை பார்த்தோம்னா சரியான ஆட்டம். ஒரு 3 மணி நேரம் 4 பேரும் உள்ள சரியான ஆட்டம். வந்து செம்ம டயர்ட்னஸில் 4 பேருமே தூங்கிட்டோம். யாழ் பாப்பா தூங்க வச்சுட்டு நாங்கள் 3 பேருமே தூங்கிட்டோம். எந்திரிச்சு பார்த்தா மழை ஃபுல்லாக பேஞ்சு ஜன்னல் வழியாக தண்ணி வந்து கீழே நிலத்துல ஃபுல்லாக தண்ணி. நல்ல வேலை எங்கள் பேக் கிட்டலாம் போகல, அதுக்குள்ளே நாங்கள் முழிச்சிட்டோம். ரிசப்ஷன் கால் பண்ணி இவர் கேட்டார், ரூம்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, ரூம் இப்போவே சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஓகேங்க நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளே நாங்கள் ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு உங்களோட திங்ஸ் எல்லாம் வேறு ரூமுக்கு மாற்றி வச்சுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். லஞ்சுக்கும் இந்த ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம். காலையில் போனோம் இல்லைங்களா, அங்கேயே தான் போனோம். வெளியில் பக்கத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குமா, கூட்டம் கம்மியாக இருக்குமா, பாப்பாவுக்கு தனியாக ஃபுட்டு கிடைக்குமா, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே சாப்பிட்றது தான் சேஃபர் சைடுன்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷலாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கிறதுனால பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் போனோம். ஆனால் லஞ்ச் வேறு லெவல் இருந்ததுங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. காரம் இல்லாமல் என்ன இருக்குன்னு கேட்குறப்போ சிக்கன் நகெட் சொன்னாங்க. அது பாப்பா சாப்பிட்ற அளவுக்கு தான் காரமே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இனியாவும் பாப்பாவும் நல்ல ஒரு பெட்டர் ஸ்டார்டர், அது ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. பாப்பா ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டா. ஒரு 2 நகெட்ஸ் வந்து அவள் ஃபுல்லாக சாப்பிட்டா. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் சிக்கன் 65, பீஃப் சில்லி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் சீசர் சாலட், தயிர் சாப்பாடு பாப்பாக்காக, கறிமீன் பொழிச்சது எல்லாமே வாங்கினோம். ஆனால் நாங்கள் கறிமீன் பொழிச்சது வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. எங்களுக்கெல்லாம் வயிறு ஃபுல்லானதுனால சரி நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அப்படியே ரூமுக்கு பேக் பண்ணிட்டோம். தயிர் சாப்பாடும் நாங்கள் பாப்பாக்காக மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவள் வயிறு நிறைஞ்சதும் மிச்சத்தை வந்து நாங்கள் அப்படியே பேக் பண்ணிட்டோம் ரூமுக்கு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது பாப்பாக்குன்னு சொல்லியிருந்தா ஒரு குட்டி பவுலில் அவளுக்கு அளவாக தயிர் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. 1 இயர் அண்ட் பிலோ 1 இயருக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சது. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு சரி நம்ம புது ரூம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது எல்லாம் பார்க்கலான்னு ஆர்வமாக வந்தால் எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு பழமொழி தாங்க ஞாபகம் வந்துச்சு. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி வரும்ல, அதுதான் நடந்துச்சு. அங்கே படி ஏறதே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இங்கே அதை விட 3 மடங்கு படி ஏறி தான் மேலேயே போகணும். உள்ள ஒரு குட்டியாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதுக்கு போயிட்டு
மறுபடியும் படி ஏறி தான் உள்ள பெட்ரூம்க்கு போக முடியும். கொடுமையாக இருந்தது. அண்ட் அங்கே தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாற்றினா இங்கே மேலேருந்து ஏசி தண்ணி ஒழுகி கதவை ஓப்பன் பண்ணும் போதே கீழே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்தது. அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்பப்போ வந்து. முன்னாடி இருந்த ரூம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெருசு. கீழே மேலேன்னு 2 ஏரியா இருந்துச்சு. முன்னாடி ரூமில் நல்லா ஸ்பேஷியஸான ஒரே ஒரு சிங்கிள் ரூம், அதில் பெரிய பெட்டு எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து கீழே ஒரு லிவிங் ஹால் மாதிரி ஒரு ஏரியா, ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ், உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்குலாம். வெளியில் பால்கனிலேருந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் அந்த லேக் வியூலாம் தெரியும். நிஜமாவே இந்த பால்கனி வியூ வந்து ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க. பார்க்கவே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்தது. இங்கேருந்து மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே பெரிய பெட்ரூம் மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான மேலேயும் இடம், அங்கேயும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் போட்டு தந்திருந்தாங்க. பழைய ரூம் விட இந்த ரூம் வந்து மோர் லக்ஸூரியஸ் அண்ட் பெட்டராக தான் இருந்தது எல்லா விஷயத்துலையுமே. அண்ட் இந்த படி ஏறி இறங்குறது என்னால் சத்தியமாக முடியவே இல்லைங்க. அவசரத்துக்கு கீழே இறங்கி ஏறணும்னா கூட எனக்கு வந்து என் கால் கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. சடக்குன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு முட்டியில் 2வது நாளே. எனக்கு மார்னிங் கூட எப்படியோ சமாளிச்சிட்டேன். நான் அந்த புது ரூம் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் கீழேருந்து பெரிய படி ஏறி மேலே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ரூம்குள்ளே வந்தும் படி ஏறணும் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு இருந்த நல்ல மெமரிஸ் எல்லாமே வந்து எனக்கு இந்த முட்டி வலியில் அழிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. எனக்கு இந்த பெயின் தான் பெருசாக தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் ரூமில் ஒரு பெரிய டிவி, 2 சைடுமே பால்கனி மாதிரி இருந்தது. ஒரு சைட் பார்க்க லேக் வியூ தெரியும், இன்னொரு சைட் சும்மா இந்த ரெசார்ட்டோட இந்த கூடாரம் மாதிரி இருக்கிறதுலாம் தெரியும். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா பாப்பாவுக்கு வந்து கேக் கட் பண்ண போகிறோம். எங்கன்னா லேக்குக்கு நடுவில் ஒரு மர வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிளேஸ். கொஞ்சம் வெளிச்சத்தில் போயிருந்தால் இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. பட் பாப்பா வந்து தூங்கிட்டா. அதனால அவன் எழுந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வரதுக்கு இந்த டைம் ஆயிடுச்சு. எனக்கு எப்போவுமே பர்த்டேக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணி ட்ரெஸ் வாங்குறது, பெரிய கேக்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. குழந்தைங்களையும் அப்படியே சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்கேன். அதனால இனியாவுமே பெரிய கேக்லாம் இது வரைக்கும் கேட்டதில்லை. இந்த கேக் வந்து என் தங்கச்சி பாப்பாக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்த சுகர் ஃப்ரீ ஜாக் ஃப்ரூட் சீஸ் கேக். பேஸ்ட்ரி பை பவிலா அப்படிங்கிற நேமில் ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கா. நிறைய விதவிதமாக கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் வருது. நான் வந்து ஜாக் ஃப்ரூட்டில் ஏதாவது பண்ணித்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது பலாப்பழம் சீசன் தான். சுகர் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா நான் முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு பாப்பாக்கு ஆர்டிஃபிஷியலாக எந்த ஸ்வீட்னருமே கொடுக்க போகிறது இல்லை. நாங்கள் 4 பேர் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப குட்டி கேக் தான் கேட்டிருந்தேன். இது 250 கிராம் நினைக்கிறேன். ஒரு 4 கேக் ஆர்டர் பண்ணி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் அப்படியே போர்ட்ரேட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம் ஒரு கேக்கை. நிஜமாவே கேக் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நான் என் தங்கச்சிங்கிறதுனால சொல்லலை, ரொம்ப 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 நல்லா இருந்தது. இன்னொன்று, நான் கில் ஃப்ரீயாக பாப்பாக்கும் இனியாக்கும் கொடுக்க முடியும். இனியா சுகர் சாப்பிடுவா, ஆனால் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை. இந்த கேக் வந்து பாதி அவள் தான் சாப்பிட்டா, பாப்பாவும் நிறைய சாப்பிட்டா. இப்போ சுகர் இருந்துச்சுன்னா இதில் நான் பாப்பாவுக்கு டேஸ்ட் பண்ணுற கூட கொடுத்துருக்க மாட்டேன். கேக்ஸ் மட்டும் இல்லைங்க, குக்கீஸ், ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரேன். அவளோட பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனியா இங்கே மாதிரி நான் உன்னை வீடியோவில் காமிக்கலான்னு பார்த்தா நீ எங்கேயோ குட்டி சாத்தானோட்டு ஓடிட்டு இருக்கு. சுக்கத்தட்டி சோத்துல போட்டுங்க பேர் என்ன. மதியம் மிச்சமாச்சுன்னு பேக் பண்ணிட்டு அந்த தயிர் சாப்பாடு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுவே ஒரு குண்டா இருந்ததுங்க. அதை வந்து கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி ஊற்றி கலக்கி பாப்பாக்கும் இனியாக்கும் கொடுத்துட்டு நாங்களும் அதவே சாப்பிட்டுட்டு அந்த ஃபிஷ்ஷையும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிட்டோம். 4 பேருக்குமே செம்ம டயர்டுங்க, சரியான தூக்கம். பாப்பாவே வந்து 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எழுந்திரிச்சு. அவ்வளோ டயர்ட்னஸ். காலையில் எழுந்திரிச்சு பால்கனிக்கு போனால் சன்லைட் அப்படியே நம்ம மேலே விழுகும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்படியே சூடாக வார்மாக ஃபீல் ஆகும். குழந்தைங்க 2 பேருமே கிட்டத்தட்ட இந்த விஷயத்தில் என்ன மாதிரி தான். 2 பேருக்குமே சன்லைட் தான் பிடிக்கும். 2 பேருக்குமே குளிர் வந்து அவ்வளோ பிடிக்காது. எனக்கும் குளிர் பிடிக்காது. சன்லைட் பார்த்தோன்னா யாழ் வந்து பயங்கர குஷி ஆகிட்டா, ஜாலியாக ஜங்குன்னு ஆடிட்டு இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு நம்ம கண்ணு முழிக்கிற இடமே வந்து அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஷாக கண்ணுக்கு தெரியுது. தூரத்தில் ஒரு லேக் தெரியுது. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க. ஒரு 3 நாளைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணி தான் வந்தோம். இந்த படி ஏறி மேலே போகிறது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் நினச்சது நடந்திருக்கும். எனக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. எவ்வளோ தூரம் வேணாலும் என்னால் நடக்க முடியும். முதல்ல அதுவே பிரச்சனையாக தான் இருந்தது. இப்போ லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் டயட்டெல்லாம் எடுக்க எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகிட்டு வருது. ஆரேன் இல்லைங்க, எந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தாலுமே லோ கார்ப் டயட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பாடு சோறு கம்மி பண்ணி, அரிசி கம்மி பண்ணி ஹை ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது நமக்கு அந்த பெயின்லாம், அந்த ஸ்வெல்லிங்லாம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் முட்டி வலி கை வலின்னு இருக்கான்னு உங்களுக்கு எரிச்சலாக வரலாம். ஆனால் இந்த ட்ரிப்பு என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு அது ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறனால தான் அதை நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் எவ்வளவோ பரவாயில்லைங்க. நான் படி ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்குது.
ப்ரெக்னென்சி அண்ட் ஆஃப்டர் டெலிவரி நான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில இருந்தேன். கொஞ்ச நேரம் கிச்சனில் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் நின்னாலே அதுக்கு மேலே என்னால் நிற்க முடியாது. உட்காந்தாலும் முதுகு கை கால் எல்லாமே வலிக்கும், அப்படியே எலும்பெலும்பாக வலிக்கும். ரொம்ப கொடுமையான ஒரு ஃபீல். இது வந்து ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்னோட பெயின் புரியும். பட் நிஜமாகவே இதை பார்க்குற யாராவது ஒருத்தருக்கு ஆரியே இருந்துச்சுன்னா அது வந்து தீர்க்க முடியாத வியாதியெல்லாம் கண்டிப்பாக கிடையாது, ரிவர்ஸ் பண்ண முடியும். நான் வந்து லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கேன். நீங்கள் வந்து லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போவாவது என்னால் முழுசாக படியேறி போய் மேலே பெட்டில் உட்காந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குதேன்னு ஃபீல் பண்ண முடியுது. முதல்ல 2 படிக்கு மேலே என்னால் ஏறவே முடியாது, அந்த நிலமையில இருந்தேன். இப்போ படியேற அளவுக்கு நான் டெவலப் ஆகியிருக்கேன். என்னோட மிகப்பெரிய பேராசையே வந்து நான் ட்ரெக்கிங் போகணும், எந்த வழியும் இல்லாமல் ஒரு மலை ஏறணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு 4-5 வருஷத்துலையாவது அந்த ஆரியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மலையெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு ஊஞ்சல் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஜக்கூசியில் வந்து ஒரு 2 மணி நேரம் குளிச்சு முடிச்சுட்டு யாழ் தூங்கிட்டா. நானும் இனியாவும் சிப்ஸ் சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டு இருந்தோம். மருதாணி வச்சிருக்கேன் அழிஞ்சிருச்சு. உன்னை அள்ளி ஏந்தியே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நீ என் துளி துளி, லாலி லாலி நானும் துளி துளி. நேற்று லஞ்சுக்கு ஆர்டர் பண்ண எல்லாமே சூப்பராக இருந்துன்னு சொல்லியிருந்தேன். அதை விட ஒரு படி மேலே இன்றைக்கி சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே அவ்வளோ ருசியாக இருந்தது நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாமே. இன்றைக்கும் சிக்கன் 65 அண்ட் சிக்கன் நக்கெட்ஸ் போட்டிருந்தோம். குட்டீஸ் 2 பேருமே இது நல்லா சாப்பிட்டாங்க, ஸோ ரிப்பீட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிக்னேச்சர் ரெசிபீஸ்னு 2 இருந்தது. டைகர் ப்ரான்ஸ் அண்ட் நண்டு, ரெண்டுமே வேறு லெவலுங்க. நான் எனக்கு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஜொல்லு ஊறுது இந்த ப்ரான்ஸ் பார்த்தா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. சும்மாவே நான் ஒரு ப்ரான் பைத்தியக்காரி, எங்கே போனாலும் ப்ரான்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். இங்கே வந்து இந்த இவ்வளோ பெரிய ப்ரான் மசாலாஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தி சேர்க்கலாம், ஆனாலுமே அவ்வளோ ருசியாக இருந்தது. அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து சிக்கன் நக்கெட்ஸ் பெஸ்ட்டுங்க. பாப்பாக்கு கொஞ்சம் பருப்பு சோறு ஒரு குண்டால ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. லெமன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பில்லு தான் வந்து எனக்கு கொஞ்சம் அட்டாக்கே வந்துச்சு. ஏன்னா நான் ஆர்டர் பண்ண 2 ஐட்டமே 1200. பட் ப்ரான்ஸுக்கு வந்து நான் இன்னொரு 1000 ரூபா கூட ஜாஸ்தி கொடுப்பாங்க, அவ்வளோ ஒர்த்து. அந்த ப்ரான்ஸ் வாயில் வச்சதும் அதோட ஃப்ரெஷ்னஸ் தெரிஞ்சுது. கொஞ்ச நேரம் ரூம்குள்ளே விளாண்டுட்டு இண்டோர் கேம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு போனோம். அங்கே ஒரு தாத்தா வந்து இனியா கிட்ட மலையாளத்தில் இன்னும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. இவ்வளோ தெரிஞ்சவ மாதிரி சிரிச்சுட்டு தமிழில் பதில் சொல்லிட்டு இருந்தா. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இவளுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. எனக்கே புரியல அவர் பேசுனது. போய் பார்த்தா இண்டோர் கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குப்பையாக தான் இருந்தது. கேரம் போர்டில் வந்து பவுடர் போட்டால் கூட தெரியாது, அந்தளவுக்கு குப்பை இருந்தது நறுன்னு. இது எங்களுக்கு கேரம் தவிர பெருசாக தெரிஞ்ச விளையாட்டு எதுவுமே இல்லை. டேபிள் டென்னிஸ் இருந்தது, அது கொஞ்சம் நேரம் விளாண்டோம். ஆனாலுமே இனியா குட்டி பாப்பால, அதனால பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிடலாம், அடிக்க தெரியாது. அதனால சும்மா அப்படியே ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டோமே அப்படின்ட்டு விளாண்டுட்டு வெளியில் வந்துட்டோம். லேக் பக்கத்தில் ஒரு பூவரச மரம் இருந்தது. அதுலேருந்து அந்த இலையை பொறிச்சு பீப்பி பண்ணி கீழே ஒரு குச்சி இருந்தது, அதை எடுத்து அதில் பிரியாத மாதிரி குத்தி தந்துட்டு ரொம்ப நேரம் பீப்பின்னு ஊதிட்டே இருந்தா. இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ஒரு போட் ஹவுஸ். இந்த லேக் ஓரமாக ஒரு போட் வந்து நிறுத்தி அதை கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக இல்லை, சும்மா உள்ளே போய் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், விளையாண்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய தூண்டில்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த குட்டி படகு இருக்கும் இல்லைங்களா, அதில் சோலோ ரைடு இருக்குது. இப்போ நம்ம வேணும்னா நம்மளுக்காக ஒரு குட்டி போட் வந்து அவங்க உள்ளே இறக்கி விடுவாங்க. அதில் நம்ம ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருவாங்க, போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு துடுப்பும் கொடுத்துருவாங்க, அதில் போயிட்டு வந்துக்கலாம். நாங்கள் வந்து மோட்டார் போட், அந்த பெடல் பண்ணுவோம்ல, பெடல் போட் வந்து நாங்கள் போகிறோம். அது பேர் என்னன்னு தெரியல, பெடல் போட்டால மோட்டர் போட்டான்னு தெரியல. அந்த போட்டில் அந்த கால் வைக்கிற இடத்துலாம் தண்ணி தேங்கி நின்று இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க எப்படி அதை ஓட்டணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நாங்கள் பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இல்லை, அவர் பெடல் பண்ணார். நான் பெடல் பண்ணால் அவ்வளோதான், முட்டி இன்னும் செத்துரும். இங்க பாரு இனியா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போட்ல போறோம். எஸ், எனக்கும் பெடல் பண்ணும் போல் ஆசையாக இருந்தது அவர் பெடல் பண்ணுறது பார்க்கும்போது. ஸோ நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் ரொம்ப வலிச்சுது. ஒரு மாதிரி சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, க்ரீச்சுன்னு. அதனால விட்டுட்டேன். எனக்கு இனியாக்கு யாழ் பாப்பாக்கு 3 பேத்துக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு போட் ரைடு. இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டில் போனதே கிடையாது. சுற்றியும் தண்ணி, நடுவில் நாங்கள் படகுல போகிறது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தது. ஜாலியா இருக்கு. ஏய் கபிலிது ப்ளம்
போட்டிங் முடிச்சுட்டு இனியா மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டா. அவளும் ட்ரை பண்ணுறா 50 நிமிஷங்க. 15 மினிட்ஸ் இருந்தா ஒரு மீனுமே கிடைக்கல. அந்த பக்கத்தில் இருந்த பையனும் அந்த ஃபுட் இருக்கும் இல்லைங்களா மீனோடது, அந்த ஃபுட்டை வந்து அந்த கொக்கியில் மாட்டி மாட்டி கொடுத்து சலிச்சு போயிட்டாரு. இவ வான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இல்லைம்மா நான் பிடிச்சிட்டு தான் வருவேன் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா. அவரும் பாவம் மாட்டி மாட்டி கொடுத்துட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் நான் இப்போ வர்றியா நாங்களாம் கிளம்பட்டுமான்னு மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ சரியான அழுக, என்னை மீன் பிடிக்கவே நீ விட மாட்டேங்கிற அப்படின்னு. சரி பரவாயில்ல, மிச்சத்தை ரூமுக்கு போய் அழுதுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே பாப்பா வந்து இவர் கூட ஊஞ்சலில் ஆடிட்டு இருந்தா. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டா. யாழ் பாப்பாவுக்கு இந்த பெரிய ஊஞ்சல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வீட்டில் குட்டி ஊஞ்சல் தான் இருக்குது, இப்படி படுத்துட்டு ஆடுற அளவுக்குலாம் இல்லைங்க. அதனால இங்கே பெப்பர் பேன் கை காலெலாம் நீட்டி படுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தது. யாழ் படுத்துருக்கிற சைஸ் பார்த்து இனியா கொஞ்சம் சிரிப்பு வந்தாலுமே அதை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன முறைச்சிட்டே இருந்தா. அப்போ தானே என் மேலே இருக்கிற கடுப்பை காமிக்கிறதா அர்த்தம் இல்லை. அதனால என்ன முறைச்சிட்டே இருந்தா ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் சரிவா நம்ம பேஸ்கெட் பால் விளையாடலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அங்கே விளையாண்டுலாம் இருந்து அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நானும் இனியாவும் சைக்கிள் ஓட்டி விளையாண்டு இருந்தோம். அதெல்லாம் வீடியோஸில் கவர் பண்ண முடியல. சன்செட் பார்க்கலாம் அப்படின்ட்டு பீச் போனோம். ஆனால் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக தெரியல. க்ளவுடியாக இருந்துச்சு, நிறைய மேகங்கள் இருந்ததுனால அதில் சன் வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ எப்பவும் போல் இனியா போயிட்டு மணலில் உட்காந்து விளையாண்டு சிப்பி பொறுக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே எங்கேயும் பீச்சில் சுற்றிட்டு வர வழியில் டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். இனியா இங்கே ரெசார்ட்க்கு வந்ததுலேருந்து ஸ்விம்மிங் பூல்குள்ளே போகலான்னு தான் கேட்டுகிட்டே இருக்கா. அவளோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட் இது. நீங்கள் உள்ளே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் கூப்பிட்டுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு விளையாண்டே இருப்பா. 2 பேருக்கும் ஸ்விம் சூட் போட்டு வந்து உள்ளே இறக்கி விட்டாச்சு. ஒரு 2 மணி நேரமாக தண்ணிக்குள்ளே விளாண்டுருந்துருப்போம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு வேண்டான்ட்டு இவங்களுக்கு மட்டும் சிக்கன் நூடுல்ஸ் தயிர் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். யாழ் பாப்பாவுக்கு தயிர் சாப்பாடு கொடுத்தாச்சு. சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது, ஒரு அளவுக்கு கூட நல்லா இல்லை, மொக்கையாக தான் இருந்தது. இவர் வெளியில் போனார் டின்னருக்கு ஏதாவது வெளியிலேருந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே பயங்கரமான கூட்டம். பக்கத்தில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்தால் அதெல்லாம் அவ்வளோ க்ரௌடு, நம்ம ஆர்டர் பண்ணாலுமே 1 hour ஆயிரும் வரதுக்கு அப்படின்னாங்க. சரி வேறு வழியே இல்லை, நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணோம். சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் ட்ரிப் முடிஞ்சிருச்சுங்க. காலையில் 11 மணிக்கு செக் அவுட் பண்ணணும். தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங் அங்கே ரெஸ்டாரண்ட் பக்கம் போனால் பீச் பார்க்க முடியும் இல்லைங்களா, அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பீச்செலாம் பார்த்துட்டு வழக்கம் போல் இட்லி தோசை அதுக்கப்புறம் இந்த சுண்டல் இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு யாழ் பாப்பாக்கும் வயிறு கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போது இந்த ட்ரிப்பில் எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். என் முட்டி வலி பற்றி நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அது என் பர்சனல் பிரச்சனை. இந்த ரெசார்ட்டில் இந்த ட்ரிப்பில் என்னென்ன பிரச்சனை நாங்கள் பண்ணது அப்படின்னு சொன்னால், முதல்ல பீச் பெருசாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்காம அப்படியே புக் பண்ணது. நாங்கள் பார்த்துருந்தோம், டீட்டெயிலாக உள்ளே போய் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா இங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கிட்ஸ்க்கு பெரிய பீச் இருந்துச்சுன்னா தான் அவங்க விளையாட முடியும். 2வது தப்பு, 3 நாள் வந்து நாங்கள் ரெசார்ட் புக் பண்ணிவிட்டு கிளம்புனதே வந்து ஃபஸ்ட்டு நாள் முடிகிறப்ப தான் நாங்கள் கிளம்புனோம். நைட்டு கிளம்பி காலையில் தானே வந்தே சேர்ந்தோம். அதில் ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு, அது ஒன்று. 3வது 3 நாள் வந்து ஒரே ரெசார்ட்டில் தங்கினது. இப்போ நம்ம ஒரு ட்ரெக்கிங்கோ இல்லை வேறு எங்காவது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் போனோம்னா நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நம்ம எங்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். 3 நாளுமே ஒரே ஒரு ரெசார்ட்குள்ளே மட்டும்தான் இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அதுவும் இந்த ரெசார்ட் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக என்டர்டைன்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. ரூம் எல்லாம் காசியாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்று பீச் பார்க்கலாம், இல்லை ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம், இல்லைனா அந்த பாத்துலாம் நடந்து போகலாம், ஜாலியாக ஊஞ்சல் உட்காந்து ஆடலாம். மிஞ்சி போனால் அந்த போட் ஹவுஸ் போகலாம், அதுதான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி இங்கே பெருசாக ஒன்றுமே என்டர்டைன்மெண்ட்டுன்னு கிடையாது. இது எங்கள் சைடு இருந்த தப்பு. இப்போ ரெசார்ட் சைடு இருந்த தப்பு யார் பிடிக்காத விஷயம் எனக்கு பிரச்சனையாக இருந்தது என்னன்னா, ரூம்குள்ளே தண்ணி வந்தது ஃபர்ஸ்ட் விஷயம். அது வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதுவும் ஜன்னலோரத்தில் எங்காவது ஒழுகிட்டு இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் படுத்துட்டு இருந்த பெட்டு தாண்டி இந்த பக்கம் குட்டி பெட் வரைக்கும் வந்துருந்துச்சு. எனக்கு அது இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. மாற்றி கொடுத்த ரூம்லேயுமே கதவுல முன்னாடியே அந்த ஏசி தண்ணியெல்லாம் ஒழுகி அந்த தண்ணியை மிதிச்சுட்டு தான் நாங்கள் ரூம்குள்ளேயே போகிற மாதிரி இருந்தது. அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு 15,000 ரூபாய் செலவு பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். செலவு பண்ணுறது ஓகே, ஆனால் நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருந்துச்சா அப்படிங்கிறது தான் மெயின் திங். இது கண்டிப்பாக ஒர்த்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். 3 நாள் ரூமுக்கு 2 நாள் லஞ்சுக்கு 1 நாள் டின்னருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 53,000 ரூபாய் செலவாச்சு. ஆனால் லஞ்சு மட்டும்தான் சூப்பராக இருந்தது. டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவ்வளோ சிறப்பாக ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கல. இந்த ரெசார்ட் பேர் மலிக்கல் ஹெரிட்டன்ஸ் செராய் பீச் ரெசார்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.